கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகத்தில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினேஷ் வழங்க கேட்கலாம். வினேஷ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து சுமார் 46 நாட்களுக்கு பிறகு அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என அனைத்து பள்ளிகளுமே இன்று திறக்கப்படும் நிலையில் மாணவ மாணவிகள் பெரும் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பள்ளிக்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் மே மாதம் கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும். ஆனால் இந்த கல்வியாண்டை பொறுத்தவரை மக்களவைத் தேர்தல் முடிவுகள் கடந்த ஜூன் 4ஆம் தேதி வெளியானது. ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் இன்றைய தினம், அதாவது ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் பள்ளிகள் முழுவதும் திறக்கப்பட்டு மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். முதல் நாளான இன்றைய தினமே மாணவர்களை உற்சாகமாக வரவேற்க அனைத்து பள்ளிகளிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி பாடநூல் கழகம் வழங்கப்படக்கூடிய இலவச பாடநூல்கள், நோட்டு புத்தகங்கள் உட்பட அனைத்து நலத்திட்ட பொருட்களையும் மாணவர்களுக்கு முதல் நாளே வழங்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது. தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை விடுமுறையிலேயே பாட புத்தகங்கள் மற்றும் மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், சீருடைகள் வழங்கப்பட்டுவிட்டன. இந்த நிலையில் முதல் நாள் இன்று புதிய கல்வி ஆண்டுக்கான வழிகாட்டு வகுப்புகள் மற்றும் உளவியல் கவுன்சிலிங் வழங்க பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் மாணவர்களின் தனித்திறனுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல்வேறு பாட வேலைகளும் இந்த பள்ளி கல்வி ஆண்டில் தொடங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் கல்வி சாரா செயல்பாடுகளுக்கு வாரத்திற்கு 5 பாட வேலைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தனித்திறனுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல்வேறு பாடத்திட்டங்களையும் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2024-2025 கல்வியாண்டுக்கான நாள்காட்டியையும் நேற்று முன்தினம் பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டிருந்தது. அதன்படி பார்த்தோம்னால் 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான காலாண்டு மற்றும் முதல் பருவத் தேர்வு செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும், செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை காலாண்டு விடுமுறை விடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜனவரி 1ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை என கூறப்பட்டிருந்தது. அதே நேரம் 1 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 9 முதல் 17ஆம் தேதி வரை முழு ஆண்டு தேர்வுகள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. இந்த கல்வியாண்டை பொறுத்தவரை மொத்தமான வேலை நாட்கள் 220 ஆக இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் இந்த கல்வியாண்டு முடியும் என கூறப்பட்டிருக்கிறது. கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகளை திறக்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை இயக்குனர் வழிகாட்டுதலை வெளியிட்டிருந்தார். அனைத்து பள்ளிகளும் இந்த வழிகாட்டுதலை அனைத்து பள்ளிகளும் முறையாக சுத்தம் செய்ய வேண்டும், மழைநீர் கழிவாய்களை சுத்தமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும், மேற்கூரைகளில் குப்பை இல்லாத உறுதி செய்ய வேண்டும் என பள்ளி வளாகம் தூய்மையாக இருக்க வேண்டும் என அறிவிப்பு வெளியிட்டிருந்த அடிப்படையில் சுமார் 46 நாட்களுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன.